எத்தியோப்பியாவில் வெடித்த எரிமலையால் இந்தியாவில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். எத்தியோப்பியாவுடைய அஃபார் அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எரிமலையுடைய பேர் ஹாலிகுபி. ஹாலிகுபி எரிமலைங்கிறது சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு வெடிச்சிருக்கு அப்படின்னு புவியியலாளர்கள்லாம் மதிப்பிடுறாங்க. இவ்வளவு நீண்ட கால அமைதிக்கு பிறகு ஒரு எரிமலை வெடிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுது. எரிமலை வெடித்ததுனால ஏற்பட்ட சாம்பல் மேகம் இருக்கு இல்லையா, அந்த ஆஷ் ப்ளூம் பற்றி சொன்னோம் இல்லையா, அது கடந்து வந்த தூரம் அப்படிங்கிறது வானிலை ஆய்வாளர்களை கூட ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. இந்த சாம்பல் மேகம் இருக்கு இல்லையா, இது ரெட் சி, கல்ஃப் ஆஃப் ஏடன், அரேபியன் பெனின்சுலா, அது மட்டும் இல்லாமல் அரேபியன் சி வழியாக பயணித்து இந்தியாவுடைய மேற்கு பகுதியாக இருக்கக்கூடிய குஜராத், அது மட்டும் இல்லாமல் வடமேற்கு மகாராஷ்டிராவுடைய வான்வெளியில் நுழைஞ்சிருக்கு. அப்படின்னா பாருங்கள் எத்தனை மைல்கள் கடந்து வந்திருக்குன்னு. மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் 6000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை இந்த சாம்பல் மேகங்கள் கடந்திருக்கின்றன. நிலத்திலிருந்து 15,000 முதல் 45,000 அடி வரையிலான உயரத்தில் இந்த சாம்பல் மேகங்கள் பயணிச்சிருக்கின்றது. இந்த சாம்பல் மேகம் அப்படிங்கிறது இவ்வளவு தொலைவு பயணிக்கிறதுக்கான காரணங்கிறது அதிக உயரத்தில் வீசும் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த வளிமண்டல சுழற்சி அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. இந்த ஹாலிகுபி போலவே நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெடித்து சிதறிய எரிமலை அப்படின்னு பார்த்தோன்னா எல்லோஸ்டோன் கால்டீரியா அப்படின்னு ஒரு எரிமலை. இது உலகத்தினுடைய மிகப்பெரிய சூப்பர் எரிமலைகளில் ஒன்றாக பார்க்கப்படுது. இந்த எல்லோஸ்டோன் கால்டீரியாவுடைய பெரும்பகுதி அமெரிக்காவினுடைய வயாமிங் மாகாணத்தில் தான் இருக்குது. இந்த எரிமலை சுமார் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு வெடித்து சிதறியதாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இதே போல் இன்னொரு எரிமலை லாங்வேலி கால்டரா அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடியது. இந்த மாபெரும் எரிமலை சுமார் 1,00,000 ஆண்டுகளுக்கு மேலாக தூங்கும் நிலையிலேயே இருக்குது அப்படிங்கிறாங்க அறிவியலாளர்கள். இது அமைதியாக இருந்தாலும் இதன் கீழே தொடர்ந்து புவியியல் செயல்பாடுகள் நடப்பதனால எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் அப்படிங்கிற அச்சத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. நீண்டகால இடைவெளிக்கு பிறகு ஏற்படக்கூடிய வெடிப்புகள் அப்படிங்கிறது எரிமலைக்குள்ளே உருகிய பாறை குழம்பு எவ்வாறு மீண்டும் நகர்ந்து அழுத்தத்தை உருவாக்கி மேற்பரப்புக்கு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள உதவுவதாகவும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஹாலிகுபி எரிமலை வெடிப்புங்கிறது உலகின் பிற நீண்ட காலமாக அமைதியாக இருக்கு இல்லையா இந்த எரிமலைகள், அதையெல்லாம் மதிப்பிட சிறந்த ஒரு மாதிரியாக கூட பார்க்கப்படுது.